மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் புதிய பள்ளி கட்டடம் கட்டித்தர கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூரில் மல்லான் கோவில் அருகே ஆதி திராவிடர் நல துவக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி பழைய கட்டிடமானது பழுதடைந்த காரணத்தினால் அந்த கட்டிடம் முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. மேலும் அப்பள்ளியில் பயின்று வரக்கூடிய 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தனியார் கட்டிடத்தில் தங்க வைக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டு வருகின்றனர். புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டது. பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டதை அடுத்து அதே பகுதியில் உள்ள தனியார் கட்டிடத்தில் தற்காலிகமாக பள்ளி நடைபெற்று வருகிறது. அந்த தனியார் கட்டிடமும் மேற்கூரை இடிந்து ஆபத்தான நிலையில் இருக்கிறது. எனவே விரைவில் அரசு புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டி தர வேண்டும். தொடர்ந்து இந்த அபாயகரமான இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் மாணவர்களை பயில அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பெற்றோர்கள், பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் காட்டுப்புத்தூரில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் நலனை கருதியும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என வலியுறுத்தியும் அந்த ஆபத்தான கட்டிடத்தில் அவர்களை படிக்க வைக்கக்கூடாது, புதிய கட்டிடம் கட்டுவதற்கு உடனடியாக பள்ளிக்கல்வித்துறையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டுப்புத்தூர் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பள்ளி கட்டிடத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பயில்வதை தொடர்ந்து நீடிக்க கூடாது, புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.